என்ன மிஸ்டர் ராஜு, கட்சி விட்டு போனதுல இருந்து காரணம் வாங்கிட்டீங்களா? ஊருக்குள்ள உங்க பேச்சாதான் இருக்கு. பணமெல்லாம் புழங்குது போல பயங்கரமா. என்னது எப்படி 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 ஆன? கட்சியை விட்டு நான் விலகிட்டேன். நான் ஒரு கட்சியில போய் சேர்ந்தேன். அந்த காரும் பணமும் கொடுத்தாங்க. என்ன சொல்ற? கிட்ட வேணாம். கார் குடுக்குறாங்களா? கட்சிக்கு போய் சேர்ந்தா கார் குடுக்குறாங்களா? நானும் என்ன பண்றது? அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேங்க. அப்பதான் கட்சி மாறு மாப்பிள்ள. நான் உன் கட்சி மாறி வா, உனக்கு காரு 5-10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி தரேன். கட்சி விட்டு மாறி வந்துரு. என்ன சொல்லிட்டு வருது கட்சி விட்டு? நீங்க என்ன சொல்றதுன்னா நான் சொல்றது சொல்லு. எத்தனை பேர் எத்தனை பேரை கட்சியை விட்டு கலைச்சி என் கட்சியில எங்க ஐயாட்ட சேர்த்து விட்டுருங்க. தரமா என்ன சொல்ல, என்ன பண்றது? எப்படி தப்பு வந்துடக்கூடாது. ஆனா கட்சியில விட்டு அவ்வளவுதானே. உடனே மாவட்டத்துக்கு போன் பண்ணி நீங்க எப்படி அந்த பொறுப்பு அங்க கொடுத்த ஏதாச்சும் அவங்க பேசு. நீ இந்த வேலையை பார்க்கல கட்சியில, நீ சும்மாதான் இருக்க. நானும் பார்த்துட்டேன். நானும் 6 வருஷமா இருந்தா நீ இந்த கட்சியில என்ன வேலை பார்த்து ஒண்ணுதான் இல்ல. அது இருக்கிறது ஒண்ணுதான், இருக்காம போறது ஒண்ணுதான். என் கட்சியில வந்து உடனே மாவட்டத்தை பேசு. பொறுப்பு பொறுப்பு கேளு. எப்படி கொடுக்க மாட்டாங்க. சரி, மக்கள் பத்திரிகை சந்திப்பு வை. 1000 பேர் இருந்துட்டாங்கன்னு. மாவட்டம் வந்து 1 கோடி ரூபா காரியில இருந்து காசு வருது. 1 ரூபா சொல்லு. எத்தனை பேருக்கு சொல்லி, எத்தனை பேர் பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சொல்லுவாப்ல நீ. நடக்கும் எங்க ஐயாட்ட எனக்கும் கார் கொடுப்பாங்களா? எல்லாம் நான் வாங்கி தரேன். சரி, நான் எங்க ஐயாட்ட பேசுறேன். சரி, பார்த்து பண்ணுவோம். நீ நம்பிதான் இறங்குறேன். சரி, பார்த்து கை விட்டுறாத. நான் கை விடல. பார்த்து